அனைவருக்கும் தமிழ் ஸ்டாக் அனலைசிஸின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு வீடியோ போட்டு ஒரு 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 156 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லோருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோஸ் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இப்போ இயர் எண்டு நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அதனால் நான் என்னென்ன ஸ்டாக்கெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கணும், அது எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் நான் கணிச்சபடி அது கரெக்டாக போயிருக்கு, எது ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு தடவை எடுத்து அதை பார்த்துருக்கேன். அதை உங்கள்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு குறுகிய காலத்தில் என்னோட சேனலில் நான் சொல்கிற விஷயத்த கேட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு. இவ்வளோ பேர் அதை கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் சொல்கிற விஷயத்த உங்களோட கமெண்ட்டை நீங்கள் போடணும். அதில் உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத போட்டால் தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு மேற்கொண்டு நம்மளோட தொடர்பு இன்னும் கொஞ்சம் விரிவாக போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களோட அபிப்பிராயங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு ஷேர் எடுத்து அதை அனலைஸ் பண்ணலாமா, உங்களுக்கு என்ன இது தேவை அப்படிங்கிறது மாதிரி அதை கமெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா நான் மேற்கொண்டு உங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கும். இப்போ நான் என்னென்ன ஸ்டாக் நான் எடுத்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத நானே எடுத்து பார்த்துருக்கேன். அதை கொஞ்சம் பார்க்கலாம். அடானி கிரீன் எனர்ஜி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பிஎஸ்சி, அசோக் லைலண்ட், லூபின், எஸ் பேங்க், சுஸ்லான், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், டாடா ஸ்டீல், இக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐஎக்ஸ், எம்ஆர்எஃப், எம்சிஎக்ஸ், ஆர்விஎன்எல், மசகன் டாக், தங்கமயில், ஐஓபி, பிஹெச்எல், யூபிஐ, விபிஎஸ், காஃபி டே, ஈரம் ஃபார்மா. இதில் மேக்ஸிமம் எல்லாமே நான் எப்படி என்ன கணக்கில் நான் போட்டனோ அது கரெக்டாகவே வந்திருக்கு. இந்த காஃபி டே கொஞ்சம் லேட்டாக இது பண்ணியிருக்கேன். நான் நினச்சபடி அது சரியாக அது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. ஆனால் இப்போ அது நான் எதிர்பார்த்த இடம் இப்போ வந்திருக்கு. அதை நான் இப்போ தான் நான் அதை பார்த்தேன். அதை நான் மறுபடியும் நான் அதை தனியாக போடுறேன். அடுத்து ஈரம் ஃபார்மா, அது சக்ஸஸே ஆகலைன்னு தான் சொல்லணும். எனக்கு அது எனக்கு அது பிடிக்கல. எனக்கு நான் என்னோட அனலைஸ் அதில் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஈரம் ஃபார்மா மட்டும். இது எல்லாமே நான் என்ன இது பண்ணி போட்டனோ என்னோட இதில் இருந்தபடி தான் அது போயிட்டுருக்கு. இப்போயும் கூட அதோட மூமெண்ட் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதை கொஞ்சம் நல்லா விரிவாகவே நம்ம பார்த்துக்கலாம். அடானி கிரீன் எனர்ஜி நம்ம என்ன ரேட்டில் நான் சொன்ன 950லேருந்து 1050 போகும், அதுலேருந்து 1200, அதுலேருந்து 1500 அந்த மாதிரி அது போகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே 1600க்கு மேலேயே தான் அது இப்போ கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி நிற்கிது. 1200க்கு மேலே அது சஸ்டெயின் ஆகி நிற்கிது. இதோட அடுத்த ரெசிஸ்டண்ட் 1700. இந்த 1700 தாண்டுச்சுன்னா அதுக்கு அடுத்து அது 2000, இந்த 2200, இந்த 2200. இது கண்டிப்பாக இது பழைய அந்த 3000ன்றது அது கண்டிப்பாக போய் அது மேல மெல்ல அது அடுத்த சைக்கிள் அது போயே ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னோட இது இருக்குது. அது இப்போ கரெக்டாக அது மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இதிலேருந்து இப்படியே போய் இங்கே டச் ஆகி இது பிரேக் அவுட் ஆனிச்சுன்னு வைங்க, அதுக்கு அடுத்து மேலே அது போகும். அது அப்படி தான் போகும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதுவுமே நான் சொன்ன ரேட்டு தான். 60, 90, 60, இதில் இப்படி 80 இருக்குது. இது அடுத்து 90 சொன்னேன். இந்த 90க்கு மேலே 130, அதுக்கப்புறம் 180. இந்த மாதிரி தான் அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். இதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து பிஎஸ்சி, அதுவுமே நம்ம சொன்ன ரேட்டு 1010, 1300, 1900, 2300, 2500. இந்த 2500 இது 2600 டச் பண்ணி இது இப்போ கீழே போயிட்டுருக்கு. எவ்வளோ 2700 இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி இப்போ இதை வச்சுக்கணும். இதுக்கு கீழே அது இவ்வளோ தூரத்துக்கே அது வராதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் இதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் ஆகும். இது வாங்க முடியலேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. கொஞ்சமாக இது பண்ணி அது நல்லா மூவ் ஆகி போயிட்டு தான் இருக்கும். அதையும் வெயிட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அடுத்து அசோக் லைலண்ட். அசோக் லைலண்டும் இதே தான். 2020லேருந்து நீங்கள் பார்த்துக்கணும். 45-50 ரூபா இருக்குது. இதெல்லாம் அப்படி தான். ஒரு 30 ரூபா, 30லேருந்து 60, 60லேருந்து 90, 90லேருந்து 130, 160 இந்த மாதிரி தான் அது போயிட்டுருக்கும்.
அப்படியே கிராஜுவலாக போயிட்டுருக்கும். 190 200 இப்போ தான் அது அது 200 எல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் அது வந்து ஒரு 130 150க்குள்ளே தான் அதோட இதே இருக்கும். 30 ரூபாயிலேருந்து அந்த 150 ரூபாக்குள்ளே அதோட மூமெண்ட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே இதாக தான் இருக்கும். பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, அசோக் லைலாண்டு, வேற இன்னொன்று என்சிசி, அந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, அப்புறம் வேற இன்னொன்று ஐஓபி, பிஹெச்எல், இந்த யூபிஐ, இது மாதிரியான, அதாவது ஒரு 100 ரூபா 150 ரூபாக்குள்ள உள்ள ரேட்ல உள்ள ஸ்டாக் எல்லாமே அதோட பேஸ் ரேட் வந்து நீங்க நல்லா எல்லாத்தையுமே நீங்க எடுத்து ஒண்ணுன்னா எடுத்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு 15 ரூபா, 15ல இருந்து 30, 30ல இருந்து 50, 50ல இருந்து 70, 90, 90ல இருந்து 130, 130ல இருந்து 160, இப்படியே தான் அதோட மூமெண்ட். அங்கங்க அதோட சப்போர்ட் அதுல இருந்து அது போயிட்டு இருக்கும். ரெசிஸ்டன்ட் வந்து அந்த இடத்துல நிற்கும். அது திருப்பி அது ஒரு கொஞ்சம் இறங்கி அது இன்ட்ராடே மூவிங் மாதிரி இல்லை ப்ராஃபிட் புக்கிங். அது அப்பப்போ ஒரு இப்போ 60 ரூபால வாங்குறாங்கன்னா 90 ரூபால நார்மலாக எல்லாருக்கும் உள்ளது. அது டக்குன்னு அவங்களுக்கு அது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அதுக்காக அது அப்படி இறங்கும். அது ஒரு ஹெல்த்தியாக தான் அது இருக்கும். அப்படி அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே இந்த கணக்குலேயே தான் அது போயிட்டு இருக்கும். அப்படியே அது பிரேக் அவுட் ஆகி 180க்கு மேலே போகுதுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டியதான். அதுவும் அப்புறம் 250 280 அந்த மாதிரி தான் அது மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். அந்த மார்க்கெட்டோட அப்படியே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கோட அப்படியே இருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணவே வேண்டியதில்லை. அது எல்லாமே நம்ம மண்டையிலே அது நிற்கும். அந்த மாதிரி அதோட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்கோட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தன்னாலே அது வந்து உங்களுக்கு அது பதிஞ்சிரும் அப்படியே. அடுத்த முக்கியமான ஸ்டாக் ஐஎக்ஸ். அதுவுமே நான் சொன்ன மாதிரி அதோட பேஸ் ரேட்ல இருந்து இந்த 126 அது டச் பண்ண கூட இல்லை பாருங்க. இந்த இடத்த பாருங்க, இது கீழே அது வரவே இல்லை. இந்த இடத்த அது உடச்சி இது மேலே போகணும். அதுக்கு மேலே போனால் அது ஸ்ட்ராங்காக மூவ் ஆகும். இருந்தாலும் இப்போ கூட அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்து அது கீழே வரல பாருங்க. இந்த இடத்துல 140க்கு மேலே இது பண்ணிட்டு இப்போ அது 159 அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மூவ் ஆகி இந்த 172 இதை தாண்டி போணுச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட மூமெண்ட்டு அது கொஞ்சம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி 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 வந்து அது அப்படி போகத்தான் செய்யும். ஏன்னா அதோட பேட்டர்ன் அப்படி இருக்கு. இந்த மாதிரி தான் அது வரும். பார்க்கலாம், அதையுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். எம்ஆர்எஃப் அது வந்து 1 லேக் இருந்தப்ப நான் பேசினேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது எப்போ 2023 மே மாசத்துல அது 1 லேக் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசமா 4 மாசம் அது கன்சாலிடேஷன் தான். அதுக்கப்புறம் ஒரு 10,000 ரூபா ஏறி இருக்கு. 1,12,000 1,11,000. திருப்பி எவ்வளோ நாள்? திருப்பி நவம்பர் வரைக்கும் திருப்பியும் ஒரு 3-4 மாதம் திருப்பி கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் ஒரு ஏத்தம் போயிருக்கு. எங்கேருந்து அந்த 1,10,000லேருந்து 1,20,000 திருப்பி ஒரு 10,000 ஏறி இருக்கு. திருப்பி எவ்வளவு? ஒரு 5,000 ரூபா இறங்கியிருக்கு. திருப்பி இங்கே திருப்பி 1,20,000. இது அப்படி 10,000 ஏறி இருக்கு. ஆனால் 4 மாதம் வெயிட்டிங் இதில் இருக்கு. இது இந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ பெரிய அமௌண்ட் வச்சு இது பண்ணலாமாங்கிற இதில் எனக்கு அது சரியாக வரல அது. ஆனால் அது ஒரு மாதிரி நல்லா தான் அது மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. அடுத்து எம்சிஎக்ஸ் பார்க்கலாம். என்னோட ஃபேவரட் ஸ்டாக் அது. அருமையான ஸ்டாக் அது. நல்லா சில நேரங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக இது பண்ணாலும் நல்ல ப்ராஃபிட் அதில் பார்க்கலாம். பார்ப்போம். இந்த 1,300 தான் அதோட லோ ரேட்டுன்னு வச்சு பார்த்துக்குவோம். 2023 அந்த ரேட் இருந்திருக்கு. ஆனால் அது நல்ல ரேட். அது 1,300. அதில் இருந்து பாருங்க, 1,300னா அடுத்து 1,600, 1,800, 2,100, 2,400, அடுத்து 3,000, 3,300. இப்படியே அது இதிலேருந்து இது வரைக்கும் சரியான ஏத்தம். அது அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி நிற்கிது. நின்று இப்போ கொஞ்சம் கீழே வந்திருக்கு. எங்கே 3,040 நின்று திருப்பி அது கொஞ்சம் அது அப் ட்ரெண்டில் தான் இது பண்ணியிருக்கு. 3,800 இருக்குது. டே சார்ட் தான் பார்க்கணும். இது வந்து இது கொஞ்சம் இறங்கினா பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. இந்த இடத்துல அது என்ட்ரி ஆகலாமா என்னன்னு. ஏன்னா இதோட
இதோட நியூ ஹை இது. இதுக்கு மேலே அது போகுமா என்னங்கிறது இப்போ உள்ள இதுக்கு. ஆனால் எம்சிஎக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் அது ஒரு 2000 2500 வந்தால் கூட பரவாயில்லன்னு தோணுது. அந்த வந்து எடுக்கலாம், பார்ப்போம். மார்க்கெட் மூமெண்ட்டு மொத்தமாக மார்க்கெட் இறங்குறப்ப கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த ஸ்டாக் வந்து அருமையான ஸ்டாக், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்லா இதில் பணம் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கில். அடுத்து லூபின், அதுவுமே ஒரு அருமையான ஸ்டாக். அதுக்கு நல்ல ஹை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட ஹை இது பாருங்கள், 2100 வரைக்கும் அது போகணும். அதோட லோ வந்து 640 என்னமோ இருக்குது. இங்கே வந்து 1300 இருக்குது. இப்போ அதோட டே சார்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், இதில் 700லேருந்து இங்கே வரைக்கும், இங்கே 1100 வரைக்குமே அது ஸ்ட்ரைட்டாகவே நல்லாவே தான் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் இப்படி போயிருக்கு. இது ஒரு ஹெல்தியான இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் வந்தது அது விழுமோங்கிற ஒரு பயம்தான். இது வரைக்கும் யாரும் விற்கலை பாருங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுறாங்களே தவிர அது மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் இப்போ இங்கே 1200 இருக்குது. அந்த 2200க்கு இது கண்டிப்பாக இதோட இடம் இருக்குது. இப்படி சின்ன சின்ன இதில் வந்து இந்த மாதிரி இடத்துல பார்த்து பார்த்து நம்ம அதில் போடலாம். இதுவுமே லூபின் வந்து இதுவுமே என்னோட ஃபேவரட் ஸ்டாக் தான். நல்லா இருக்கும் இதோட மூமெண்ட் எல்லாம். ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கிறதுனால மீதி ஸ்டாக்கெல்லாம் அடுத்த இன்னொரு பதிவில் நான் போடுறேன். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோலாம் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.